ஓல்டு மந்த், ராயல் சேலஞ்ச் உள்ளிட்ட சில மதுபான வகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுவையில் வழக்கம் போல விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நாட்டில் விற்பனையாகும் முன்னணி மதுபான பிராண்டுகளின் குறிப்பிட்ட சில தயாரிப்புகளுக்கு விற்பனை தடை விதித்துள்ளது. தரநிலைகளை மீறியதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் தயாரிப்புகளில் ஓல்டு மங்க் ரம், ராயல் சேலஞ்ச் விஸ்கி, ஆன்டிகுட்டி ப்ளூ, டாக் பைப்பர் டீலக்ஸ் விஸ்கி ஆகிய பிராண்டுகளின் குறிப்பிட்ட சில வகைகள் இடம்பெற்றுள்ளன. ஆய்வக பரிசோதனைகளில் சில தயாரிப்புகளில் இயற்கையான தயாரிப்பு முறைக்கு மாறாக செயற்கை சுவையூட்டிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது உணவு பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரணானது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓல்டு மங்க் ரம் பாட்டில்களில் 7 ஆண்டு பழமையானது என்ற வாசகம் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் இடம்பெற்றிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை சந்தையிலிருந்து திரும்ப பெறுமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபான விற்பனையில் முக்கிய மையமாக திகழும் புதுவையில் எவ்வித மாற்றமும் இன்றி வழக்கம் போல விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஓல்டு மங்க், ராயல் சேலஞ்ச் மற்றும் ஆன்டிகுட்டி உள்ளிட்ட பிராண்டுகளுக்கு வழக்கம் போலவே வாடிக்கையாளர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக மதுபான விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஓல்டு மங்க் ரம் காலங்காலமாக இங்கே இருக்குது. இங்கே டிஸ்பிளேரியும் இருக்குது, இங்கே ப்ரொடெக்ஷனும் பண்ணுறாங்க. அதனால் இங்கே சுத்தமான தண்ணி இருக்குது, சுத்தமாக எல்லாமே பண்ணுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இங்கேயும் வந்து ஃபுட்ஸ் எஃப்எஸ்ஐ இருக்குது. இங்கேயும் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையே தெரில. இது வரைக்கும் யாரும் இங்கே வந்து பார்க்கவே இல்லை. மத்திய பிரதேசத்தில் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லி இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா இங்கே வந்துக்குது. ஆனால் வந்து அது சம்மந்தமாக இங்கே எந்த அறிகுறியும் இல்லை, ஸ்மெல்லும் கிடையாது. எல்லாமே மக்கள்லாம் விரும்பி தான் சாப்பிட்றாங்க. பாண்டிச்சேரினாலே ஒரிஜினலாக இருக்கும்னு சொல்லி தான் டூரிஸ்ட்டு வராங்க. இப்போ பாண்டிச்சேரி மக்கள் மட்டும்தான் சாப்பிட்டுருந்தாங்க. ஆமாம், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னா இங்கே வந்து அவங்க மாநிலத்தோட விலை கம்மியாகவும் தரமான இருக்கிற சரக்கு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து சாப்பிட வராங்க, நம்பி வராங்க. அதனால் மக்கள் வந்து எப்போதும் போல், அப்போதும் போலையும் இப்போதும் போலையும் நம்பி இங்கே வரலாம். இங்கே இருக்கிற கலால் துறையும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குறைந்த விலையில் மதுபானங்கள் கிடைப்பதால் புதுவைக்கு வருகை தருகின்றனர். வார இறுதி நாட்கள், பண்டிகை காலங்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் மதுபான விற்பனை பல மடங்கு அதிகரிப்பது வழக்கமாக உள்ளது. இதனால் புதுவை அரசுக்கு மதுபான விற்பனை மூலம் ஆண்டுதோறும் கணிசமான வருவாய் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் தடை தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் புதுவை கலால்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தடை உத்தரவும் பெறப்படவில்லை என மது விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பெருமளவில் இருப்பு வாங்கி வைத்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, பாண்டிச்சேரியிலும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து கலால்துறை ஒன்று இருக்குது, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு. இங்கேயும் வந்து ஃபுட் செல் வந்து இருக்குது. இந்த ஃபுட் செல்லும் எங்களுக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கல. அப்படியே அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் வந்து டைரெக்டாக எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, நாங்கள் இதெல்லாம் வந்து டியூட்டி கட்டி வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தால் எங்களுக்கு எப்படி ரீபேக் வரும்? அமௌண்ட்டு எங்களுக்கு வராது. உணவு பாதுகாப்புத்துறை தற்பொழுது சில குறிப்பிட்ட மதுபான தயாரிப்புகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் பல ஆண்டுகளாக அவற்றை பயன்படுத்தி வந்த நுகர்வோரின் உடல்நல பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியை மதுபான விற்பனையாளர்கள் எழுப்பியுள்ளனர். மேலும் உணவுப் பொருட்கள் முதல் மருந்துகள் வரை சில தயாரிப்புகளை தடை செய்வதும் பின்னர் மீண்டும் அனுமதிப்பதும் போன்ற நடவடிக்கைகள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆன்டிகுட்டி விஸ்கி, பிபி விஸ்கி இதெல்லாம் சொல்கிறீங்க. இது இவ்வளோ காலமாக இருக்குது, இவ்வளோ காலமாக மக்கள் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ சாப்பிட்டவங்க நிலைமை என்னன்னு தெரியல. அதில் என்ன ப்ராப்ளம்ன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, எங்கள்கிட்ட தரமாக தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ மேகி சொல்லுங்களேன், மேகியில் என்ன நடந்தது? அது சாப்பிட்றதுக்கு தகுதியற்றது, குழந்தைங்களாம் சாப்பிட்ருக்காங்க, போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதே ஃபுட் சேஃப்டி உள்ளவங்க சொன்ன பிறகு தான் அதை நாங்கள் சாப்பிட்றோம். அதோட சீல் பார்த்து தான் சாப்பிட்றோம். ஆனால் அவங்களே அதுக்கு பிறகு சொன்னாங்க, தடை செஞ்சாங்க. திரும்பி அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னே தெரியல, திரும்பி அது ஓகே, அது சாப்பிட்லாம் அப்படின்னு வருது. நாங்கள் ஒன்றும் புரியல எங்களுக்கு. இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பிராண்டு இல்லை, 500 பிராண்டு கிட்ட இருக்குது.
ஒன்றுத்துக்கு ஃபேமிலி பேக் இருக்குது, 1 லிட்ரு, 1/2 லிட்ரு, 3/4 லிட்ரு, ½ குவார்ட்ரு, 90 ml, 60 ml, இவ்வளோத்தான் இருக்குது. இவ்வளோ பிராண்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா விஓசோபி, எக்ஸ்ஓ, இந்த விஓசோபினா என்ன, எக்ஸ்ஓனா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ், இது மாதிரி சில விஷயங்கள் அதில் ஏன் போடுறான் சொல்லுங்கள். விஓசோபி 60 ரூபா கோட்டர் விற்கிது, 100 ரூபா கோட்டர் பனிச்சல் விற்கிது. ஆனால் விஓசோபினா இத்தனை வருஷம் அது பாடம் பண்ணியிருக்கணும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா இல்லைன்னா அந்த பாடம் பண்ணி இத்தனை வருஷம் பாடம் பண்ண விற்று அந்த பொருளை வந்து இவ்வளோ கம்மியாக விற்க முடியாது. இப்போ ஒரு இதுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது எல்லா நாட்டிலையுமே. விஸ்கின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. விஸ்கி இப்படி தான் இத்தனை வருஷம் தான் தயார் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதனால் பாண்டிச்சேரியில் இல்லை, எல்லா இடத்துலையும் பிராண்டி தான் அதிகம் ஓடும். பிராண்டிக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதுலேயும் தடை செய்யணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிங்கன்னா 4 பிராண்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ காலம் ஃபீல்டில் இருக்கிறனால சொல்லுவேன், 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனால சொல்கிறேன், எல்லா பிராண்டையும் செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். எனவே தற்போதைய சூழலில் புதுவையில் இந்த பிராண்டுகளின் விற்பனை எந்த தடையுமின்றி வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளின் அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியாகும் வரை இந்த விவகாரம் மதுபான வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் பெரும் கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது.